Hi! Welcome to Bookbox. Don't forget to subscribe and tap the bell icon to get our latest videos. சீக்கு அவனுடைய வீட்டை சுற்றி வாழும் பறவைகளை பார்க்க மிகவும் விரும்பினான். அங்கே குருவிகளும் காகங்களும் வெண்புறாக்களும் மைனாக்களும் பச்சை கிளிகளும் இருந்தன. அவை ஒவ்வொரு இரவும் சீக்குவின் வீட்டின் அருகில் உள்ள பூங்காவின் மரங்களில் இருந்தன. ஒரு நாள் பச்சை கிளி ஒன்று திடீரென வானத்திலிருந்து முற்றத்திற்குள் விழுந்தது. பா அதை எடுத்து அவளுடைய பின்னல் குடையில் வைத்தாள். ஒருவேளை இப்பதான் பறக்க ஆரம்பித்திருக்கும், அது அதிர்ச்சியில் இருக்கும். கொஞ்சம் பலம் வந்தவுடன் பறந்து விடும் என்றாள். ஆப்பிளை சாப்பிட்டுக் கொண்டிருந்த சீக்கு அந்த பறவைக்கு ஒரு சிறிய துண்டை பகிர்ந்து கொடுத்தான். விரைவில் அவர்கள் நண்பர்களானார்கள். சீக்கு பச்சை கிளிக்கு தூயி என பெயரிட்டான். தூயியை இரவில் தனியாக விட முடியாது. அதற்காக ஒரு கூண்டை எடுத்து வருகிறேன் என்று புறப்படுவதற்கு முன்பு சீக்குவிடம் பா சொன்னாள். சீக்கு தூயியுடன் தனியாக இருந்தபோது அவன் நட்புடன் தனது கையை அந்த பறவையிடம் நீட்டினான். தூயியும் உடனடியாக அவனுடைய தோள்பட்டையில் ஏறிக்கொண்டது. சீக்கு மகிழ்ச்சியாக இருந்தான். பா திரும்பி வந்தபோது சீக்குவுக்கு புதிய நண்பன் கிடைத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டாள். பகலில் தூயி பாவுடனும் சீக்குவுடனும் இருந்தது. ஆனால் இரவில் கூண்டில் இருந்தது. சமையலறைதான் அவனுக்கு பிடித்த இடம். அங்கே அவன் பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டான். தூயி அந்த வீட்டில் சுதந்திர பறவையாக வாழ்ந்தது. ஒரு முறை சீக்கு அவனுக்கு சப்பாத்தியை ருசிக்க கொடுக்க அவன் அதை மிகவும் விரும்பினான். அதன் பின் தூயி எப்போது மதிய உணவாக சில சப்பாத்தி துண்டுகளை சாப்பாட்டு மேசையில் குடும்பத்துடன் சாப்பிட்டான். ஒரு நாள் தூயி காணாமல் போனது. சீக்குவாலும் பாவாலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. சீக்குவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. தூயி பறந்து போயிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று பா ஆறுதல் சொன்னாள். எப்படியும் அவனை கூண்டில் பூட்டி வைக்க நான் விரும்பவில்லை. பூங்காவில் உள்ள மற்ற பறவைகளோடு சேர்ந்து அவனும் பறந்து போயிருக்கலாம் என்றாள். சீக்கு புரிந்து கொண்டாலும் அவனால் தூயியை மறக்க முடியவில்லை. மறுநாள் மாலையே தூயி ஒரு பச்சை கிளி குடும்பத்துடன் அன்றிரவை கழிக்க பக்கத்தில் இருக்கும் பூங்காவிற்கு திரும்பியது. தூயி சீக்குவின் தோளில் உட்கார வீட்டிற்குள் பறந்து வந்தது. தூயி அவர்களை மறக்கவில்லை என்று சீக்குவும் பாவும் சிரித்து மகிழ்ந்தார்கள். அன்று முதல் ஒவ்வொரு காலையிலும் தூயி சீக்குவை பார்க்க வந்தது. அவன் தோளில் உட்கார்ந்து ஒரு சப்பாத்தி துண்டை சாப்பிட்டு விட்டு பறந்தது. பார்த்தாயா, பறவைகளும் மனிதர்களும்
உலகத்தில் ஒன்றாக வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்கள் நண்பர்களாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்று பா சீக்குவிடம் விவேகத்துடன் கூறினாள். Hey there! Don't forget to like and share this video. Also, please leave your comments below.